யார் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது இந்த நேரத்தில்? கத்தி, மேடம் சொல்லுங்க மேடம். நான் ஒன்று சொன்னா செய்வியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதுக்காகத்தானே நான் இங்கே இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அண்ணினா அண்ணிதான் கொடுங்க நீ. இது உனக்கு இல்ல, அப்புறம் உங்க அண்ணனுக்கு. சரி, இது வேற. சபா. கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டாங்களே. ஜூஸ் போச்சே. சரி விடுறா. ஏன் நீ உங்க மனசுக்குள்ள இம்புட்டு காதல வச்சிருக்கீங்கல்ல? ஏய், லவ் கிவன் வாயிலே அடிப்பேன் பாத்துக்கோ. இந்த ஜூஸ ஏன் எதுக்குன்னு கேட்காம அவன் சட்டையில போய் ஊத்தணும். சட்டையில ஊத்தணுமா? அண்ணி, சட்டை ஜூஸ் குடிக்காது, வாய் தான் ஜூஸ் குடிக்கும். இந்த பஞ்சுக்கு ஒண்ணு குறையே கிடையாது. இப்படிலாம் ஓவரா பேசணும்னு வையன், அப்புறம் என் கை தான் பேசும். பரவாயில்லையா? ஏன் நீ மிரட்டுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஜூஸ அவன் சட்டையில போய் ஊத்தி விடு. எதுக்கு அண்ணி? சார் எதுக்குன்னு சொன்னதா செய்வீங்களோ? அப்படி இல்ல. இப்ப நான் சொன்னது சரியா இல்ல? சரி நீ கொடுங்க. ஸோ என்ன வெயில். போய் ஊத்து. ஊத்தணுமா? புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. அநியாயமா ஜூஸை ஊற்றி விட்டான். மரா, எதுக்கு? அப்பா, என்னாச்சு? எதுவும் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சா? மொத்தமா இல்லி வாயில போட்ட? ஆமா, இனிமேதான் எனக்கு புதுசா ப்ரமோஷன் கிடைக்கணும். அதான் நீங்க எல்லாம் பிறந்த உடனே அத்தையா ப்ரமோட் ஆயிட்டனே. நீ சாதிச்சிட்ட மரா, சாதிச்சிட்ட. நான் என்ன சாதிச்சேன்? என்னாச்சு? என்னாச்சு நீ என்கிட்ட கேட்ட? நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? புரியலையே. ஏய் திருட்டு பயலே, நடிக்காத. காட்டுல வீராவும் நீயும். ஓவான்னா என்ன ஓவம்? டேய், சும்மா கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நீயும் வீராவும் பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஆமா தானே? நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உன் புள்ள சொன்னாளா? ஆமா. அவளா சொன்னாலா இல்ல நீ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கியா? டேய், நானா புரிஞ்சுக்கிட்டே இல்ல அவளா சொன்னா? இப்ப அதெல்லாம் முக்கியமா? நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது உண்மைதானே? ஏன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருக்க நீ வேற? எல்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. என்கிட்ட நெருக்கமா வந்தவ என் சட்டையில வாந்தி எடுத்துட்டு முதுகுல கீறி வச்சுட்டு அவ பாட்டுக்கு படுத்துட்டா. அப்புறம் என்ன, மயக்கம் போட்டு விழுந்தவளை மடியில படுக்க வச்சு கனியை தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சேன். அப்புறம் என்ன, ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே இருந்தா. சோளம் சுட்டு கொடுத்தேன், குருவி சுட்டு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு தூங்கிட்டா. ஏன் அந்த காட்டுல எருமை கிடைக்கலையா? உன் பொண்டாட்டிக்கு பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? என்னடா வா, கடை கணக்கெல்லாம் பாத்துடலாம். இவன் ஒருத்தன் கணக்கு சொல்றேன்னு சொல்லு. ஓகேவா? அப்புறம் இது ஒரு 50. சூர்யா, இதுல இது என்ன வெள்ளிக்கிழமை சேல்ஸ் 50,000 போட்டிருக்கு, ஆனா கணக்கு 10,000 தான் எழுதிருக்க. அது மறுபடியும் நம்ம பர்ச்சேஸ்க்கு பே பண்ணிருக்கோம்ல, அது எழுத மறந்துட்டேன். அதுதான். அப்போ இது இது அன்னைக்கு வீட்டு செலவு காசு எடுத்தீங்கல்ல, அது. நீ வீட்டு செலவுக்கு வேற பணம் இல்ல கொடுப்ப? அன்னைக்கு கடை காசுல இருந்தா எடுத்து கொடுத்தேன். அதுதான். மீதில கரெக்டா இருக்கும். இது புது பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டது அத்தை. அத்தை மேடம், என்ன நீங்க
அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பீங்களா? அவன் சும்மா காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா கேள்வி கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். டேய் 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 நீ யாரா இதெல்லாம் கேக்குறதுக்கு? சூர்யா, இத்தனை வருஷமா இந்த கடையை நீதான் பாத்துட்டு சூர்யா. இருக்கியா? டேய் பார்க்க முடியலதான், அதான் வெளியே வந்துட்டன்ல. டேய் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேள்வி கேட்க? ஆ அத்தை என்னப்பா? உட்கார்றா. என் புள்ள உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டியிருக்கு. பரவாயில்லப்பா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். டேய் எங்கடா உங்க அண்ணன் வந்துட்டானா? இப்பதான்ப்பா வந்தான், ரூம்ல போய் படுக்க வச்சிருக்கேன். ஏதாவது அவனுக்கு நினைவு இருக்கா இல்லையா? அவனுக்கு தான் இப்ப சுத்தமா சுயநினைவே இல்லையே. இருபத்தி 4 மணி நேரம் நீ குடின்னு குடிச்சப்ப கூட இப்படி இல்லையாடா? அவன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கான். அவனை நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா. நான் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட வாரிசு அவனை தாண்டா நினைச்சேன். அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குடா, அதுவும் பெண் குழந்தை. அந்த நினைப்பு கூட இல்லாம இப்படி குடிச்சு தன்னை தானே அழிச்சுக்கிறானடா. என்னால தாங்கிக்கவே முடியலடா. அப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. இல்லடா, தகப்ப இப்படி உயிரோட இருக்கும்போது உள்ள இப்படி கட்டி சீரழிய பாக்குற நிலைமை இருக்குல்ல, அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதா? அப்பா அவனை சரி பண்ணி பழைய ராகவனை உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க வருத்தப்படாதீங்க. வீரா சூர்யா நான் கிளம்புறேன். எங்க? நான் கிளம்புறேன் வீரா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேலையை பார்க்குறேன். என்ன சூர்யா இப்ப ஏன் இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்கீங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? நான் செஞ்சது சொல்லி காட்டக்கூடாது. என் தியாகத்தை யாரும் மதிக்கலன்றப்போ சொல்லி காட்ட வேண்டியதா இருக்கு. 7 வருஷம் வீரா, 7 வருஷம் நான் இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன். ராகவன் நான் குடிச்சிட்டு தன்னை மறந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. டாடி 7 வருஷமா ரூம்லயே இருக்காரு. ஒரு கையில குழந்தைய வச்சுட்டு நீ எவ்வளவு அவஸ்தைப்பட்ட? ஒரு பக்கம் கடை, இன்னொரு பக்கம் குடும்பம்னு உங்களுக்காக நான் எவ்வளவு ஓடி இருக்கேன். சூர்யா இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே. எப்பவும் உங்க மேல எனக்கு தனி மரியாதையும் பாசமும் இருக்கு. இல்ல வீரா, அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு.